இந்த சமய சந்தர்ப்பம் தெரிஞ்சு அதற்கேற்றது போல நடந்து கொள்ளக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், அதிகமாக அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க. அனுபவங்கள் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அந்த மாற்றமும் தாக்கமும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பு உருவாக்க போகுது, ஆபத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், ஆபத்து உங்களை நெருங்காமல் இருக்க என்ன முறைகளை கையாளணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளோட வாழ்க்கை, நம்ம எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பாருங்கள், வருடம் ஏற்படும் கிரக பயிற்சி, மாதம் ஏற்படும் கிரக பயிற்சி, இதில் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல பலனை அனுபவிக்கவும் கெடுபலனிலிருந்து விடுபட நாம் ஜாக்கிரதையாக செயல்படவும் முடியும். அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு பாருங்கள், 12 ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குது. அந்த மாற்றம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மொபைல் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இப்போது மிதுனம் ராசி நீங்கள் பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் மிருகசீரிடம் 3, 4 இந்த 2 பாதங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே மிதுன ராசியில் வரும். நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் நன்மையும் உயர்வையும் நல்ல ஒரு செல்வ நிலையும் பெறணும் அப்படின்னு நினச்சா புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயமே கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா புதனின் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் உயர்வுகளையும் நல்ல ஒரு செல்வ நிலையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும். அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் இதனால் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிறதையும் ஆபத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரு சேர சஞ்சாரம் செய்து, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் இந்த ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் கிரக நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கிரகநிலை அப்படிங்கிறது நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய முயற்சி போட்டு அது சரியாக முடிக்க முடியாமல் மனசஞ்சலம் அடைஞ்சிருப்பீங்க. எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடிய உங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் ரொம்பவுமே சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையுமே விடாமுயற்சியோடு செய்து நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த கிரகநிலை அமைப்பு எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்குது. இந்த நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் சில பிரச்சனைகளும் ஆபத்தும் ஏற்படும். அது என்ன அப்படின்னா, இப்போ தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். 3ஆம் நபர் யாராவது புதுசாக ஆலோசனை சொல்லி பேராசையை தூண்டி பிரச்சனையில் சிக்க வச்சுருவாங்க. இந்த ஆபத்து உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு மூச்சாக கவனமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சொந்த முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிறாதீங்க, கவனமாக இருங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் தொழில் வியாபாரம் இதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களை விட்டு சென்ற நண்பர் இப்போ பாருங்கள் மீண்டும் உங்கள் கூட சேருவாங்க. தொழில் பார்ட்னர்களுமே விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் எல்லோரும் ஒற்றுமையாக தொழில் விரிவாக்கம் செய்து நன்மைகளையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்கவலை போகும். சின்னதாக எதிர்பாராத செலவு ஏற்படும்.
இப்போ தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான வேலையை ஆரம்பிங்க, நன்மை பிறக்கும். இதனால் கொஞ்சம் அலைச்சல் வரும், ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த அலைச்சல்லாம் பெரிதுபடுத்தாமல் முழு மூச்சோடு செயல்படுங்க, பண வரவை அதிகரிப்பீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் ஒரு சிறப்பான வாய்ப்பும் சிறப்பான ஒரு கிரக நிலையும் இப்போ அமைஞ்சிருக்கு. இதனால் பெரும்பாலும் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. உங்களோட தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால சின்னதாக இந்த போட்டி பொறாமை இது இருக்க தான் செய்யும், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடு செய்யும் பொழுது எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை எல்லாம் சரி பார்த்துட்டு செய்யுங்க. 3ஆம் நபரின் ஆலோசனை மட்டும் இந்த முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செயல்படுத்தாதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் முடியும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போது உங்கள் வியாபாரம் தொழிலெல்லாம் நல்லா நடக்கிறத பார்த்து உங்களுக்கு எதிரானவங்க சில செயல் திட்டங்களை தீட்டுவாங்க. அதனால தான் கவனமாக இருங்க, நல்லா யோசித்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பணம் மற்றும் கடன் இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாருங்கள், சின்னதாக ஏதாவது தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும். அதை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. அது தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை எல்லாமே இப்போ உங்களுக்கு பிறந்திருக்கு. துணிச்சலாக செய்யுங்க, நன்மையை கட்டாயம் பெறுவீங்க. இந்த தொழில் வியாபாரத்தில் அதிக கவனமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் பாருங்கள், நன்மையை பெறுவீங்க. மிதுனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இப்போ பிறந்திருக்கு. குடும்பத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளும் சீரான உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக தான் செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களோட ஆதரவு பாருங்கள், உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உறுதுணையை கொடுக்கும். அவங்களோட அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றலை ஏற்படுத்தும். அதனால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினர் வருகையால் கொஞ்சம் செலவு இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் அனுசரித்து போங்க. இந்த வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி, ரொம்ப தூரம் பயணம் செல்கிறதா இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். உங்களோட கைப்பொருட்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களோட வாக்கு வன்மையால் அனுகூலமான பயனையும் பெண்கள் பெறுவீங்க. அரசியல்வாதிகள் உங்களோட தொண்டர்களோட தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சு தொண்டர்களின் மனதில் நீங்காத இடம் பிடிக்க போகிறீங்க. தொண்டர்களின் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் உங்களுக்காக இருக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், இப்போ வெற்றி பாதையை நோக்கி செல்ல போகிறீங்க. கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க, நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு உயர்வு இப்போ கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு பாருங்கள், புதிய வாய்ப்புகள், அதுவும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க, நன்மையை பெறுவீங்க. உங்களோட முழுமையான திறமையும் வெளிப்படுத்தி ரசிகர்களோட மனதில் நீங்காத இடம் பிடிக்க போகிற ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதனால் உங்களோட செல்வாக்கு உயரும், பணவரவு அமோகமாக எகுரும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் இப்போ அடைய போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். பாடங்களை படிக்கிறதுல முழு கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க. எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. இப்போ பாருங்கள், ஆசிரியர் பெற்றோரின் உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அனைத்து வகையிலுமே முன்னேறுவதற்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. பழகக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை முழுசாக நம்பிடாதீங்க. சனி சஞ்சாரம் வாழ்க்கையில் பிடிப்பையும் ஆதரவையும் ஆர்வத்தையும் இல்லாமல் சலிப்பு தரும். ராசிநாதன் பலத்தால் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. உங்கள் ராசிநாதன் உங்களை எல்லா வகையிலுமே கவசம் போல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தான். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி அமையும். முழு மூச்சாக முயற்சிகளை செய்யுங்க, நன்மைகளையும் உயர்வையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையுமே நீங்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். கோபத்தை குறைச்சிக்கோங்க, முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. வீணாக வாக்குவாதம் செய்யாமல் இருங்க. இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். மற்றபடி அனைத்து வகையிலுமே யோகங்கள் உருவாகும். இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.
என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதுனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.